ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில என் ட்ரெஸ் கலர் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து 24 hours பிடிஎஸ் உடைய ஃபேவரட் ஃபுட்டை தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் அதுவும் கொரியன் டிஷ்ஷு அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. பட் பிடிஎஸ்க்கு பிடிச்சதா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். காலங்காத்தால வெயில் பயங்கரமா இருக்கு கைஸ். எங்க கீழே ஏதோ இதுன்னு நினைக்கிறேன், டிராபிக் நினைக்கிறேன். ஒரே எல்லாமே வந்து ஆரனா அடிச்சிட்டு இருக்காங்க. சி ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பெரிய ஒரு கே டிராமா பத்தி தெரிஞ்ச ஆள் கிடையாது. சரியா, எனக்கு வந்து கொரியன் டிராமாவா இருந்தாலும் சரி, பிடிஎஸ் பத்திலாம் எனக்கு சுத்தமா தெரியாது. 2-3 சாங்ஸ் தெரியும் அவங்க பாடினது அப்படின்னு. அந்த சாங்ஸ் கூட எனக்கு ரொம்ப மனப்பாடமா தெரியாது. பட் ஐ நோ என் ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு பிடிஎஸ்னா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இஃப் யூ லைக் பிடிஎஸ் பர்பிள் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஏதாவது நான் தப்பா பண்ணியிருக்கேன், பேர் ப்ரொனவுன்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல டிஷ் தப்பா சொல்றதா இருக்கும், ஏதாவது நான் தப்பா தான் சொல்றேன் அப்படின்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. பிகாஸ் எனக்கு அவங்க ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு ரெஜிஸ்டர்டா கூட தெரியாது. உங்களுக்காண்டி தான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி டிஷ்ஷஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வரே வா, பேக்ரவுண்டும் ஒரே இதுவும் எல்லாம் ஒரே பர்பிள் மயமா இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு I luckily got a video of Jungkook cooking breakfast. ஸோ அந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே நாமளும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த கிச்சன். பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் டிஷ் மாதிரி தெரியலாம், பட் யார் பண்ணுது? ஜங்குக் பண்ணுது. ஸோ அதான் இப்போ நாமளும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு அதே மாதிரி 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எக்கு வந்து நல்லா அதில் ஊற்றிட்டு 2 ப்ரெட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அது அப்சர்வ் ஆனோடனே திருப்பி அதை வந்து திருப்பி போடணும். ஏன்னா அப்போ தான் 2 சைடுமே வந்து அந்த எக்கு வந்து ஒட்டும். அண்ட் சீஸ் ஸ்லைஸ் அதில் போட்டிருந்தாங்க. என்கிட்ட இப்போ ஸ்லைஸ் இல்லை, அதனால் அதை துருவி விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு அதில் வர மாதிரி அழகாலாம் ஃப்ளிப் பண்ண முடியல. எனக்கு பிஞ்சு தான் வந்துச்சு, ஷேப் வரல. பட் இதான் டிஷ்ஷு. கரெக்டாக அப்படியே 2 ஸ்லைஸ் போட்டால் சாண்ட்விச் ரெடி. ஓகேவா? ஸோ ஹியர் இஸ் த டிஷ் கைஸ். இது வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரிலாம் நான் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டது இல்லை. பிரெட் ஆம்லேட் கூட எங்கள் வீட்டில் வேறு மாதிரி தான் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்படி சாஸ் எல்லாம் குக்கிங்கில் வச்சே போட்டுலாம் பண்ணதில்லை. பார்ப்போம். ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரம்பிள்ட் எக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் பிரெட்டையும் போட்டதுனால இது ஒரு வகையான சாண்ட்விச்சாக சேரும். ஓகே, புரியுதா? ஒன்றும் பெருசா யூனிக்கா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை கைஸ். யூ நோ த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு. சீஸ்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கு. quite yummy, good. இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுறீங்க? You BTS, come to India. We'll have nice dosa, idli, sambar, always biryani. 3 வேளையும் பிரியாணி சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த முட்டை ஆம்லேட்லாம் காலங்கத்துல நான் சாப்பிட்டதே இல்லையா, அதனால ஒரு மாதிரி இருந்தது. அதனால சாரி, இங்க கொஞ்சம் சவுண்ட் பொல்யூஷன் அதிகம். ஸோ அதனால வந்து ஸ்ப்ரைட் குடிக்கிறேன். நீங்க கேக்குது எனக்கு புரியுது. என்ன நீ வந்து இப்போ பிடிஎஸ் ஓட ஃபேவரட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இப்படி ஸ்ப்ரைட் எல்லாம் குடிக்கலாம், how it is allowed அப்படின்னு எனக்கு கேட்கலாம். ஆக்சுவலி ஸ்ப்ரைட்டும் கிம்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஜேஹோப் உடைய ஃபேவரட் டிஷஸ் அப்படின்ட்டு கூகுள் நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் கிடைச்சது. With the Sprite on the side. Sprite. Sprite. Oh, Sprite. Yeah. Sprite. Sprite. I have Sprite. So yes, Sprite. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லஞ்ச்க்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய மெயினாக என்னென்ன ஃபேவரட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூகுள் சாட் ஜிபிடியில் வந்து சர்ச் பண்ணி அதில் வர ரிசர்ச் தான் பார்த்தேன். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஏதாவது வீடியோ இருக்குது அப்படின்னா அதை ஷோ யூ, அதை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ லஞ்ச்க்கு வந்துட்டு RM உடைய ஃபேவரட் ஃபுட் அது வந்து என்னன்னா கொரியன் நைஃப் கட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய கொரியன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்குக்சு.
ஓகே. ஸோ கல்லுங்கிறது வந்து கட் பண்றது, சம்வாட் குக்ஸுங்கிறது வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி. அப்படிதான் எனக்கு ChatGPT சொல்லி கொடுத்துச்சு. ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து நூடுல்ஸ் ஆதி இங்க வா இங்க வா இங்க வா அப்படியே பயப்படுற மாதிரியே பண்ணுவான் இவன். இங்க பாருங்க, இஸ் த இன்டரப்ஷன். ஓடிப்போ, இப்பதான் குளிச்சுட்டு வராரு சார். ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த டிஷ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் வந்து ரேமனோ நூடுல்ஸோ அதை அப்படியே வாங்கி வேக வச்சிருவோம்ல. பட் அவங்க வந்து நூடுல்ஸையே செய்வாங்க. அதுதான் கொரியன் கட் நூடுல்ஸ். அவங்களாவே அந்த நூடுல்ஸை வந்து கட் பண்ணி பண்றது தான் வந்து கொரியன் கட் நூடுல்ஸ். அது அந்த மசாலா என்ன மாவோ அதெல்லாம் மாவெல்லாம் பிசைஞ்சு அதை உருட்டி குட்டி குட்டி நூடுல்ஸ் ஆக்கி கட் பண்ணி இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். பட் அதை எப்படி குக் பண்ணணும், அது அப்புறம் அதை ரேமனா ஆக்குறது, அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம இருக்கிற நூடுல்ஸையே வச்சு எப்படி அந்த மாதிரி ஒரு பவுல் ஆஃப் ரேமன் அந்த நூடுல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற டிஷ்ஷை வந்து we are going to do. புரியுதா? இந்த கல்குக்ஸு வந்து நான் சிக்கனில் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை ஒரு தண்ணியில் போட்டு அதை நல்லா பாயில் பண்ணி வேக வச்சிடணும். இந்த ஒயிட்டாக வருதுல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதே தண்ணியில் தான் நம்ம எல்லாத்தையுமே வேக வைக்கணும். ஆக்சுவலாக கொரியனில் பண்ணும்போது கருவாடு, ஃபிஷ்ஷோட தோலை போட்டு இல்லை போக்கெலாம் போட்டு பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் முடியாதுங்கிறதுனால நான் சிக்கனில் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த வெள்ளை மாதிரி வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம தூக்கி போடவே கூடாது. அதில் தான் நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸும் போடணும். ஏன்னா அதில் தான் வந்து அந்த மீட்டோடைய என்ன ஆட் பண்ணுறாங்களோ அதோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணியே வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணோம். அது மாதிரி சூப் மாதிரி தான் இருக்கும் அதோட டேஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அந்த ஆம்லேட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீட்டமாக அந்த வெஜிடபிள்ஸோட ஹைட்லேயே வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம கொரியன் சாஸ் ஏற்கனவே நம்மளுடைய கொரியன் ஃபுட் சேலஞ்சில் பார்த்துருப்போம். ஸோ சோயா சாஸ் கொஞ்சம் லைட்டாக வினிகர், அதுக்கப்புறமா வந்து செசமி சீட்ஸ் போட்டு அதை வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா அந்த கொரியன் சாஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதையும் ஒரு சைடு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து அதே தண்ணியில் நூடுல்ஸையும் வேக போடணும். நான் சொன்ன மாதிரி ஆத்தென்டிக் கல்குக்ஸு அப்படின்னா அவங்களே வந்து கட் பண்ணி செய்வாங்க அந்த நூடுல்ஸை. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிக்கனையும் கொஞ்சம் லைட்டாக பிச்சு போட்டு அந்த நூடுல்ஸ் இருக்கிற இடத்துலேயே சிக்கனையும் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சால்ட் பெப்பர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நல்லா சூப்பி நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே வந்து அந்த பிரெட்டில் எக்கு கிரம்பிள்ஸையும் சாஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கல்குக்ஸு ரெடி. ஓகே, ஸோ ஹியர் இஸ் த டிஷ் கல்குக்ஸு. எஸ், ஸோ ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ இதில் நான் வந்து பண்ண சொதப்பல்ஸ் எல்லாம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நூடுல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களாவே வந்து அந்த வீட்டெல்லாம் உருட்டி அவங்களாவே அந்த நைஃப் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த நம்ம வந்து ஒரே சிக்கன் வேக வச்ச தண்ணியிலே தான் அடுத்து வெஜிடபிள்ஸ் அடுத்து நூடுல்ஸ் எல்லாத்தையுமே வேக வச்சிருப்போம். ஆனால் அங்கே வந்து மோஸ்ட்லி சிக்கன் எடுக்கவே மாட்டாங்க, போக் எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கருவாடு, லைக் அந்த ஃபிஷ்ஷோடைய ஸ்கின்னை மட்டும் கட் பண்ணி காய வச்சு அதெல்லாம் வந்து அவங்க பேக்டு ஃபுட்டாக விற்பாங்க. அதை வந்து அப்படி தண்ணியில போட்டு அந்த ஃபிளேவர்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கருவாடை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. they won't eat it. அந்த ஸ்மெல்லை மட்டும் எனக்கு இப்பதான் புரியுது. நானும் சென்னைக்காவது ட்ரிப்லாம் போகும்போது ரொம்ப கன்றாவியா ஸ்மெல் இருக்கும். சி, என்ன இது மீன் கழுவுன தண்ணி மாதிரி இருக்கு, இதுல எல்லாமா செய்வாங்க சூப்பு அப்படின்னு நினைச்சிருக்கோம். இன்னைக்கு தான் புரியுது இது வந்து ஒரு ட்ரெடிஷனாவே வச்சிருந்திருக்காங்க. ஸோ நம்மளால அது முடியாதுங்கிறதுனால நான் வந்து இந்த சிக்கன் வேக வச்சு அந்த சூப்பையே வந்து அப்படியே யூஸ் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். இஃப் யூ ஆர் அ வீகன், நீங்க வந்து மஷ்ரூம் வேக வச்சு, அதுவும் நான் தேடி பார்த்தேன். ஐயோ போக்கு கருவாடெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் வீகன், நீங்க வந்துட்டு மஷ்ரூமை வேக வச்சு அதோட தண்ணி ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த சீவியில ஏதோ சொன்னாங்களே கடல் பாசி சம்பாட்டு, அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணலாமா. எதுக்கு நான் வந்து இப்படியே பண்ணிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது இப்படி சாப்பிட்டீங்கன்னா கன்றாவியா இருக்கும் டேஸ்ட். ஐ நோ தட். இதுல கொஞ்சமாவது டேஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இது பண்ணோம்ல, போன வாட்டி நம்ம அதிகமா பண்ணோம் கொரியன் ஃபுட் சேலஞ்சில், இந்த வாட்டி எனக்கு அளவு தெரிஞ்சிருச்சு, அதனால கொஞ்சமா கலந்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து எடுத்து இதுல அப்படியே ஊத்தி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் காரசாரமா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம வீட்டுல செஞ்சதுல லைக் இந்தியன் ஃபுட் கல்ச்சர் அந்த மாதிரி டேஸ்ட் கொரியன் ஸ்டைல் வரல. இன்னும் ஏதோ காரத்துக்கு ஒரு சுருக்குன்னு ஒரு காரத்துக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அது என்னன்னு எனக்கு தெரியல கைஸ். பட் ஓகே, அவ்வளோ கன்றாவியாலாம் இல்லை. உங்களுக்கு புளிப்பா பிடிக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டேங்கியா காரமா தேவைப்படுது அந்த ஃபிளேவர். ஆனா இது வந்து ரொம்ப சூப்பியா சட்டிலா இருக்கு. எப்படி இருந்தாலும் எனக்கு இதான் சாப்பாடு, சாப்பிட்டுதான் ஆகணும். இதை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல கைஸ். ஆக்சுவலா வந்து இதுவும் வந்து ஜங்குக்கோடி. ஆக்சுவலி ஜங்குக் அந்த கேங்லயே வந்து ஒரு ஃபுடியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் எனக்கு வந்து ஜங்குக்கோடைய ஃபேவரட்ஸ் தான் அதிகமா கிடைக்குது மத்தவங்களத விட. 남이 여러분들도 아시겠지만 제가 바나나와 우유를 굉장히. ஸோ இப்போ ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தெம்பா இந்த ஜூஸ், என்ன ஜூஸ்னே சொல்லல,
ஐ எம் தற்குறி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பனானா மில்க் நான் பாவங்கிறதுனால கொஞ்சமா சக்கரை போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி வீட்டுல கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்லி பால்லாம் எனக்கு ஆகவே ஆகாது, பட் குடிப்போம். ராமன் சாப்பிடும்போது ஜாலியா இருந்துச்சுல, குடிக்கணும். மீசெல்லாம் வந்திருக்கு. ஓகே கைஸ், நான் போய் இப்போ தெம்பா வீடியோ பண்றேன். வீடியோ முடிச்சுட்டு நைட்டு டின்னர்ல உங்களை மீட் பண்றேன். ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து நைட்டு மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 ஆக போகுது. ஸோ நைட் டின்னருக்கு வந்துட்டு நம்ம ஆக்சுவலி ரிப்பீட்டடான பர்சன் தான், மோஸ்ட்லி ரொம்ப ரேரா தான் வருது அவங்களுக்குலாம் பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பீட்சா பார்த்தேன். ஸோ பீட்சா யாருக்கு ஃபேவரட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 1 2 3. ஸோ இட்ஸ் ஜங்கூக்கோட ஃபேவரட் ஃபுட் தான். சாரி கைஸ், கூகுள்ல வந்து ஜங்கூக்ஸ் ஃபேவரட் ஃபுட், ஜேஹோப்ஸ் ஃபேவரட் ஃபுட் அப்படி படிச்சு அப்படியே வருது. ஸோ ஜங்கூக்கோட ஃபேவரட் ஃபுட். I like pizza, but I didn't like leftovers. Oh, it's like cold pizza, no good. Yeah. Well, have you ever had New York City pizza? Yeah. Cheers. Cheers, bud. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கொரியன் சிக்கன் பர்ஸ்ட் பீட்சா ஒரு ரெகுலர் சைஸ்ல வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அதை சாப்பிட்டு நீங்க ஹாப்பியா இந்த டேவை வந்து முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 minutesல ஆர்டர் வந்துடும். இந்த ட்ரெஸ் சத்தியமா எனக்கு போட்டு இருக்கவே முடியல கைஸ், ஆனாலும் விட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காண்டியே போட்டுட்டு இருக்கேன். மேபி பீட்சா வரதுக்குள்ள ட்ரெஸ் மாத்தினாலும் மாத்திடுவேன். தள்ளுடா, டாமினோஸ் அண்ணா வந்துட்டாரு கைஸ். ஃபைனலி the pizza has come. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபிளேவர்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து கொரியன் சிக்கன் பர்ஸ்ட் என்னவோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நான் பண்றேன்னா அது நீ நல்லா பண்ற, ஆனா பின்னாடி. ஸோ here we go. சூடா வேற இருக்கு. ஒருத்த பீட்சா பார்த்துட்டு தான் துள்ளிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். யா ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டின்னர். அது ஓடியா காரமா இருக்காதுல்ல, ஆதிங்க வா, இது பெருசா ஆடி வா. நான் வாயிலே வைக்காம தரேன். காரமா இருக்கா? ரியாக்ஷன் எப்படி இருக்கு? காரமா தான் இருக்கு நினைக்கிறேன். தண்ணி தான் இருக்கு, தண்ணி இருக்கு. இந்தாங்க. ஐயோ கண்ணெல்லாம் கலங்குது. ஓகே கைஸ், சோ தி ஃபர்ஸ்ட் பைட். ஆமா மம்மி, சில்லி எல்லாம் போட்டிருக்கானுங்க. பீட்சா சூடா இருக்கு, பட் இப்பவுமே அந்த சீஸினஸ் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரியல, நல்லா சீஸியா ஃபீல் ஆகும். இல்ல இருக்கு, நானா தவா போகுது. லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு சேலஞ்சுக்கு பீட்சா வாங்கி நான் ரொம்ப அடிபட்டுட்டேன். எதுக்குமா லாஸ்ட் டைம் பீட்சா வாங்கணும்? சீஸி ஃபுட் சேலஞ்சுக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பயங்கர காரம். ஐயோ எப்படி சாப்பிட்டான்னு தெரியல. Cheers guys, நல்லா கொரியன் ஸ்பைசியா இருக்கு. So this is how the video ends. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். இதெல்லாம் நான் வீட்டில் செய்யற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகல. நான் இல்லை, எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. எங்க அம்மா இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகல. ஸோ ட்ரை பண்ணுவோம் கூடிய சீக்கிரம் பீட்சா சேலஞ்ச் வீட்லயே. கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன மாதிரி டிஃப்ரெண்டான 24 hours சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். எனக்கு எரியுது, தண்ணி வேற கொடுத்துட்டேன். பாய்.